Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் பாஸ்வேர்டை பத்தின சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம். நான் கடைசியா போட்ட வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் டெய்லி போயிட்டு ஏர்ன் பண்ணலாம். டெய்லி பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். பட் இன்றைக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு சிஸ்டம் மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கு வெயிட் பண்ணுங்கள். இனி நீங்கள் டெய்லி அதில் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பாஸ்வேர்டுன்ற உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பாஸ்வேர்டுன்ற தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு வீடியோ நான் போடுவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நான் கட்டாயம் போட்டே ஆகணும். ஸோ இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. ஓகே, பாஸ்வேர்டுன்னு சொல்கிற ஒரு ரகசிய குறியீடு. அதாவது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நாமளாகவே யூஸ் பண்ணுறது. எங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண வேணும்னு சொன்னால் அதுக்கு பாஸ்வேர்டு தேவை. இல்லைன்னு சொன்னால் பப்ளிக்காக தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பாஸ்வேர்டே வந்தது. ஓகே, எல்லோரும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு கட்டாயம் பின் நம்பர் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஏன்னு சொன்னால் பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு லாக் பண்ணி வைப்பீங்க. அதாவது பின் நம்பர் கொடுத்து லாக் பண்ணி வைப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ் அன்லாக் இருக்கும். ஸோ இப்படியான வழிகளில் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு செக்யூரிட்டி போட்டு வைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதன்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது அவங்களோட பிறந்த ஆண்டு. இதை நான் நிறைய இடங்களில் அவதானிச்சிருக்கிறேன். அதிகமாக பர்த் ஆஃப் இயர் கட்டாயம் எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியான பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட ஃபோனை அக்சஸ் பண்ணலாம். ஸோ யாருமே அப்படி செய்ய வேணாம். இது செக்யூரிட்டிக்காக தான் சொல்கிறேன். மெயினாக நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செக்யூரிட்டி போடுறதை மட்டும் சொல்ல வரையில்லை, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நிறைய பேர் உங்களோட ஃபோன் நம்பரை கூட பாஸ்வேர்டாக கொடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு காலத்தில் நானும் ஃபோன் நம்பரை தான் பாஸ்வேர்டாகவே கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அப்படி யாருமே செய்ய வேணாம். ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க கட்டாயம் இதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நாம் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். நிறைய பேர் ஒரு ஜிமெயிலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. நான் கூட ஒரு ஜிமெயிலை தான் அதிகமாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சில இடங்களில் ஒரு ஜிமெயிலை கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு மாறி 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 பிளேயாக என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் கூட லொக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜிமெயில் தெரிஞ்சால் கூட ஒரு அக்கௌண்ட்டை அடுத்தவங்க லொகின் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை பிளேயாக கொடுத்து லொக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் லொகின் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு உங்களோட ஜிமெயில் ஐடி தெரியாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் இதுக்குன்னு சொல்லி ஒரு ஜிமெயிலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பாஸ்வேர்டுக்கு வரேன். இதுதான் மெயினான விஷயம். நிறைய பேர் நான் சொல்கிற ஆப் எல்லாமே லொகின் பண்ணி போவீங்க. ஒரு ஜிமெயிலுக்கு ஒரே பாஸ்வேர்டையே எல்லாத்துக்குமே கொடுப்பீங்க. நிறைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஜிமெயிலுக்கு நீங்கள் ஒரு ஜிமெயிலை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு எந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கான பாஸ்வேர்டு ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்டையே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யாருமே செய்ய வேணாம். என்னென்னு சொன்னால் நான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஆப்புக்கான பாஸ்வேர்டு என்னால் கூட சில சமயத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில ஃபேக்கான வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லொகின் பண்ணும்போது உங்களோட ஜிமெயிலும் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டில் உங்களோட ஜிமெயிலோட பாஸ்வேர்டை கூட நிறைய பேர் கட்டாயம் என்டர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி யாருமே செய்ய வேணாம். இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் யூனிக்யூவாக தனித்தனியான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சைட்டில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு இன்னொரு சைட்டில் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு செக்யூராக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. சிலர் நான் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க, ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. பட் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுன்ற சிம்பிள் இருக்க வேணும். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி நம்பர்ஸும் அந்த பாஸ்வேர்டோட ஆட் பண்ணியிருக்க வேணும். ஸோ இதைத்தான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது. அதோட ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு குறைஞ்சது ஒரு 15 கேரக்டர்ஸுக்கு குறியாமல் இருக்க வேணும். நீங்கள் நம்பர்ஸை கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் அந்த நம்பரை ஈஸியாகவே ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இப்படியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அவங்களோட அக்கௌண்ட்டை அடுத்தவங்க கூட லொகின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் நீங்கள் பாஸ்வேர்டை கொடுக்கும்போது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. பட் ஒரு சைடில் யூஸ் பண்ண பாஸ்வேர்டை
இன்னொரு சைடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து கூகுள் டிரைவில் கூட ஸ்டோர் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு செக்யூர் இல்லை. அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்து போயிடுமென்னு சொன்னால் நீங்கள் ஒரு நோட்புக் எடுத்து அந்த நோட்புக்கில் வந்து நோட் பண்ணி வைக்கலாம். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.